ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தீபாவளினாலே ஸ்வீட்டு தாங்க ஸ்பெஷல். இன்னைக்கு நாம் வாயில் வச்சோன்னா கரையக்கூடிய நெய் ரவா லட்டு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் வெள்ளை ரவை, 3/4 கப் சர்க்கரை. இந்த சர்க்கரையோட அளவு உங்களோட சுவைக்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த 3/4 கப் சர்க்கரை நல்லா தூக்கலான டேஸ்ட்லேயே இருக்கும். கொஞ்சமாக நறுக்குன முந்திரி, கொஞ்சமாக துருவி வச்சுருக்க பாதாம், கொஞ்சமாக திராட்சை, வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள். நமக்கு இவ்வளவு நெய் தேவைப்படாது, ஒரு 50 கிராம் நெய் தான் தேவைப்படும். முதல்ல நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. நம்ம ரவையை கையில் எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் ரவையை வறுக்க ஆரம்பிங்க. இப்போ கடைகளில் எல்லா ரவையுமே வறுத்து தான் கிடைக்குது. ப்ரௌன் கலர் வரைக்கும் ரவையை வறுக்க வேண்டாம். அப்படி கலர் மாற வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கன்னா லட்டோட கலர் மாறிடும். ரவை நல்லா சூடாயிடுச்சு. நம்ம செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி 1 நிமிஷம் போல் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது குறப்பாக தான் இருக்கும், நல்லா பவுட்ரு ஆகாது. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏலக்காயும் சேர்த்து இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு நைஸ் ஆகிடுச்சு. இது அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாக இருக்க முன்னாடியே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். இது பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால உடனே கருக ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை மீடியமான தீயில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. இதை இந்த நம்ம ரவை சர்க்கரையோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம லட்டு பிடிக்கல, ஒவ்வொரு லட்லேயும் முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாயிருச்சு. நெய் நல்லா சூடாக இருக்கையிலேயே நீங்கள் இந்த மாவில் ஒரு கரண்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாவை நல்லா பிரட்டிடுங்க. நான் ஒரு 3 கரண்டி நெய் சேர்த்து இந்த மாவை நல்லா பிரட்டிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் முத லட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த ரவையை நல்லா பிரட்டுங்க. ஒரு ஸ்டேஜில் ரவையும் நெய்யும் நல்லா கலந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிக்க நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் நெய் ஊற்றுறதை நிப்பாட்டிட்டு மாவை நல்லா கலந்துட்டு வெதுவெதுப்பான சூடாக இருக்கையிலேயே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த 1 கப் மாவுக்கு நான் 3 கரண்டி நெய் ஊற்றி தான் பிரட்டினேன். அந்த 3 கரண்டி நெய்யே அளவாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். நல்லா உருண்டை பிடிக்க வருது. நான் காய்ச்சின நெய்யில் இவ்வளோ நெய் மீதி எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு கொஞ்சம் வெதுவெப்பான சூடாக இருக்கையிலேயே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது, உதிர்ந்து போயிடும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பரான, ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த ரவா லட்டு. இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தான் ஆகும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரவா லட்டை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். பாதி லட்டு பிடிச்ச உடனே கீழே இருக்க மாவெல்லாம் ஆற ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா கீழே இருக்க மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த மாவு சூடாகவே இருக்கும், வெதுவெதுப்பாகவே இருக்கும். நீங்கள் திரும்ப அதை லட்டு பிடிக்கல உங்களுக்கு உதிர்ந்து போகாமல் கரெக்டாக லட்டு பிடிக்க வரும். இந்த நெய் ரவா லட்டு பார்த்திங்கன்னா வாயில் வச்சோன்னா கரையக்கூடிய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட் நாள் செஞ்ச டேஸ்ட்லேயே நீங்கள் லாஸ்ட் நாள் சாப்பிடையிலையும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான வாயில் வச்சோன்னு கரையக்கூடிய நெய் ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.